10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே, குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்துவிடக்கூடாது, மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால்